விநாயகருக்கு ஏன் ஒரு தந்தம் மட்டும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு குறை இல்லை. அதற்கு பின்னால் உலகமே வியக்கும் ஒரு பாரம்பரிய கதை இருக்கிறது. அது என்னன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு முறை மகரிஷி வியாசர் மகாபாரதத்தை எழுத நினைத்தபோது அதை எந்த தவறும் இல்லாமல், இடைநிறுத்தம் இல்லாமல் எழுதக்கூடிய ஒருவரை தேடினார். அந்த பொறுப்பை விநாயகர் ஏற்றுக்கொண்டார். வியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் வேகமாக எழுதி கொண்டே இருந்தார். அப்போது திடீரென்று விநாயகர் கையில் இருந்த எழுத்தாணி உடைந்து விட்டது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் எழுதுவதை நிறுத்தக்கூடாது என்பதற்காக தனது ஒரு தந்தத்தையே உடைத்து எழுத்தாணியாக பயன்படுத்தினார். அதனால்தான் நாம் இன்று காணும் விநாயகர் ஒரு தந்தத்துடன் காட்சியளிக்கிறார் என்று ஒரு பாரம்பரிய கதை சொல்கிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், அறிவுக்காகவும் தர்மத்திற்காகவும் செய்யும் தியாகம் ஒருபோதும் வீணாகாது. அதனால்தான் சில இழப்புகள் நம்மை பலவீனமாக்க வருவதில்லை. உலகம் என்றும் நினைவில் வைத்து கொள்ளும் வரலாற்றை உருவாக்கவே வருகிறது. உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் ஓம் விநாயகா என்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள்.